ஆண்டவர் மட்டும் தேடி வரலைன்னா நான் என்னைக்கோ மரித்து மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பேன். இது சாதாரணமாக எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லை, என் வாழ்க்கையில நடந்த சம்பவம். ஆம், நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது என் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய மரண போராட்டம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய 14வது வயதில் ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் தாய் தகப்பன் நல்ல கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய முன்னோர்கள் 3-4 தலைமுறைகளாக கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள், ஆலயத்திற்கு போகிறவர்கள். ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாதவர்கள், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். வருடத்திற்கு 3 முறை ஆலயத்திற்கு போவோம். ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று ஈஸ்டர், இன்னொன்று நியூ இயர். இந்த 3 முறையை தவிர 3 காலத்தை தவிர வேற முறை ஆலயத்துக்கு என்ன செய்யறது இல்லை, போகாத ஒரு கிறிஸ்தவர்கள். ஆலயத்தில் ஏதாவது காரியங்கள் அப்படின்னு சொன்னால் கொடுத்து உதவி செய்து காணிக்கையினால கடவுளை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்ச குடும்பங்கள் எங்கள் குடும்பமும் ஒன்று. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மோசமான கெட்ட பழக்கம், பயங்கரமாக குடிப்பார். குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்தார். பயங்கரமாக குடித்து 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 வருமானங்களை சொத்துக்களை இழந்தார். ஒரு பெரிய தொழில் இருந்தது, எல்லாம் நஷ்டப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளோட செல்வ செழிப்போட வாழ்ந்தோமோ எல்லாத்தையும் இழந்து ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட குடும்பம் என்னுடைய குடும்பம். எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கும். அந்த பசுமாட்டினுடைய பாலை கறந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டீ கடையிலேருந்து கொடுக்குற காசு, தினந்தோறும் மாலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா ஒரு 100 வரட்டி 200 வரட்டியை மாட்டு சாணத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க, வரட்டியை செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை ஒரு சாக்கில் கட்டிக்கிட்டு சைக்கிளில் வச்சு கட்டிக்கிட்டு நெசவாளர் காலனியில் போய் ஒரு வரட்டி 10 பைசான்னு விற்று 100 வரட்டி 200 வரட்டியை கொண்டு போய் விற்று கொண்டு வந்து வீட்டில் காசை கொடுத்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய குடிப்பழக்கம், இன்னொரு பக்கம் வீட்டில் வறுமை, வாங்கின கடனை அடைக்க முடியல, சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, உறவுகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க கூட பிறந்தவங்கன்னு சொன்னால் நாளைக்கு கடன்காரங்களை எங்களை தேடி வந்துருவாங்களோன்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி தள்ளினார்கள். ஒரு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்காதான்னு ஏங்கின நாட்கள் உண்டு. ஹாஸ்டலில் படித்த என் ராமநாதபுரத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது. ஒரு நெருக்கடியான பருவத்தில் ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். ஒரு முறை இரவில் நான் விடுமுறைக்காக ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்த போது எங்கள் வீட்டில் இருந்த நெருக்கடி, பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எங்கள் அப்பா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த காலம், செக் பவுன்சிங்கில் அவரை தேடிக்கிட்டு இருந்த காலம், வருமானங்கள், சொத்துக்கள், சம்பாத்தியங்கள் எல்லாம் வட்டிக்கு போயிடுச்சு. இனி வாழ்வதற்கு வழியே இல்லை என்ற நிலைமையில ஒரு குறிப்பிட்ட நாள் இரவு எங்கள் அப்பா நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பாய்சன் பாட்டில் வாங்கிட்டு வந்தார், விஷத்தை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்து, இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டில் இதை மிக்ஸ் பண்ணிடு, குடும்பமாக நம்ம தற்கொலை பண்ணி கொள்ளுவோம், தற்கொலையை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு எங்கள் அம்மாவுடைய கரத்தில் அந்த விஷத்தை கொடுத்து சாப்பாட்டில் கலந்தாங்க. நானும் என் தம்பியும், என்னுடைய தம்பி சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். சாப்பாட்டில் விஷம் கலந்த சாப்பாட்டை டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. என்னுடைய தகப்பனார் கல்லான இருதயத்தோட உட்கார்ந்துருந்தார். எங்கள் அப்பா சொன்னாங்க, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு விளக்கு அணைச்சிட்டு படுத்துருவோம், ஒரு நாள் 2 நாள் நம்ம வெளியில் வரலைன்னா பிணம் அழுகி போனதுனால நம்மளை வந்து வெளியில் யாராவது வந்து எடுத்து போட்டுருவாங்க, இனிமேல் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை எடுத்து ஆயத்தப்படுத்தி சாப்பிடுவதற்காக உட்கார்ந்துருக்கும் போது நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இல்லை இல்லை, நிச்சயமாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நம்முடைய குடும்பத்தை கடவுள் நேசிக்கிறார், நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறும் என்று சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாழ முடியாது, இனி சாகுறதான் வழி, வேற வழி இல்லை, கொடுத்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுன்னு சொன்னார். நான் ஹாஸ்டலில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால இந்த சாப்பாட்டை கையில் எடுத்துட்டு ஜெபிப்பது பழக்கம். அதுபோல் என்னுடைய சாப்பாட்டு தட்டை கையில் எடுத்துட்டு ஜெபிப்பதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஜெபம் அல்ல, ஒரு சுருக்கமான 1-2 நிமிட ஜெபங்கள். ஆனால் அந்த ஜெபத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, நீர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறார் என்றால் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும். ஒருவேளை உண்மையான தெய்வம் நீர் என்றால், ஆண்டவரே, இன்றைக்கு இரவு எங்க குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றி எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீர் ஜீவிக்கிறேன் என்று உலகம் முழுவதும் போய் சொல்லுவேன். ஒரு ஜெபத்தை செய்தேன். இந்த ஜெபத்தை பண்ணிட்டு சாப்பாட்டில் கை வைக்க போற நேரத்தில் எங்க வீட்டு வாசல்ல நின்று ஒரு ஆள் கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. எங்க அப்பா சொன்னாங்க, கதவை திறக்காதீங்க, யாரோ ஒரு கடன்காரன் வந்து நிற்கிறான், ஒருவேளை கதவை திறந்துட்டீங்கன்னா என்னை பிடிச்சிட்டு போயிடும், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது என்னுடைய மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இல்லை இல்லை, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார், நமக்கு கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்வார்னு
சாப்பாட்டு தட்டை கீழே வச்சுட்டு ஓடி போய் கதவை திறந்தேன். வீட்டு வாசல்ல எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 10 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் போதகர் வந்து என் வீட்டின் வாசலில் நின்றார். வேத புத்தகத்தோடு வந்தார். உள்ளே வந்தவர் சாப்பாட்டு தட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு எங்க அப்பா அம்மாவை பார்த்து சொன்னாரு, தற்கொலை முடிவல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை வாழ செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு இரவு என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்தார். எங்க அப்பா கேட்டாங்க, நாங்க தற்கொலை பண்ணிக்கிற போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு யார் சொன்னது? அவர் சொன்னார், இன்னைக்கு மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருந்த போது ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணி போதை போல நான் சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் உங்கள் முகம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் தெருவில் யாரும் எங்கள் அப்பாட்ட வந்து பேச மாட்டாங்க. அவ்வளவு முரட்டாட்டமான மனுஷன், அவ்வளவு குடிவெறி பிடித்த நபர், அதனால யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த போதகர் 6 மணியிலிருந்து ஆவியானவருடைய உள்ளத்தை உணர்த்தி 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 8:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார். உள்ளே இருந்த சூழ்நிலைகளை மாற்றி எங்களுக்காக குடும்பமாய் ஜெபித்து விட்டு கடந்து சென்றார். என் தகப்பனை கர்த்தர் ரட்சித்தார், என் தாயை ஆண்டவர் ரட்சித்தார். என்னுடைய 19வது வயதில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால எந்த பட்டணத்தில் துரத்தப்பட்டோமோ, எந்த குடும்பத்தில் எந்த உறவுகள் மத்தியில் நிராகரிக்கப்பட்டோமோ, எந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுத்தினோமோ, அதே ஊர்ல பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு சொத்துக்களை கொடுத்து ஆண்டவர் ஐஸ்வர்யமாய் பல குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் அதைவிட மேன்மையாய் என் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற உன்னதமான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதுனால நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலை உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் அக்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நீங்க போகிற பாதை, நீங்க வடிக்கிற கண்ணீர் அனைவரும் அறியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் உள்ளந்திரியங்களை அறிந்தவர், உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்தவர் இன்றைக்கு உங்களை தேடி உங்கள் அருகில் வந்திருக்கிறார். இந்த இரவு உங்கள் வாழ்வினுடைய மிக முக்கியமான திருப்பு முனையின் இரவாக இருக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு விடியல, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வழிய கர்த்தர் இந்த இரவில் உங்களுக்கு திறந்து ஒரு அற்புதம் செய்வார். எப்படி அற்புதம் செய்வார்? நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். எந்த மனிதனுடைய சூழ்நிலைகளையும், எந்த மனிதன் வாழ்வில் சந்திக்கிற எந்த இருளின் அனுபவங்களையும் என் ஆண்டவராகிய இயேசுவால் மாற்ற முடியும். அவரால் மாற்ற முடியாத அனுபவம் என்று ஒன்றுமில்லை, அவரால் சந்திக்க முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமில்லை, அவரால் விடுதலை பண்ண முடியாத அவன் கட்டுக்கள் என்று ஒன்றுமில்லை. இரவில் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதனாலதான் நான் எப்பெல்லாம் அந்த பாட்டை பாடும்போதெல்லாம் என் மனசுல ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே உங்க கிருபை தான் என்னை வாழ வச்சிருக்கு, உங்க கிருபை தான் என்னை நிக்க வச்சிருக்கு, உங்க கிருபை தான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்ய வைத்திருக்கிறது, அனுபவித்து வைத்திருக்கிறேன். தாய் தகப்பன், என்னுடைய தம்பி இன்னைக்கு உலகத்தில் இல்லை, அவன் நான் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரே மகனாக இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறார், நல்ல ஸ்தோத்திர வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். எல்லாம் இருக்கிறத விட என் குடும்பத்தில் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யறதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற அழைப்பு, அவருடைய விலையேற பெற்ற அபிஷேகம், அவன் என்னை ஊழியக்காரனாக மாற்றி இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து என்ன செய்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. என்னையவே ஆசீர்வதிக்க முடியும்னா, என்னையவே என் குடும்பத்தையே விடுவிக்க முடியும்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு ஆண்டவரால் கொடுக்க முடியும்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? டெஃபினட்டா பண்ணுவாரு, கட்டாயம் பண்ணுவார். ஆமென்.